இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன ப்ரோ இருக்குது, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி போன வாரமே சொல்லிட்டேனே ப்ரோ நான். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, நான் தான் பிபி டேக்கமணி. பிக் பாஸ் நேத்தமல் பிக் பாஸ் நேத்தமல்ல இந்த வாரத்துக்கான தலைவர் யார் ப்ரோ அப்படின்னு சொல்லி லைவ் வரும்போதும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாலேயும் அவ்வளோ மெசேஜஸ். ஸோ யாருன்றதை பார்த்துருமா? பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டினீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். பார்த்து அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். யார் ப்ரோ யார் ப்ரோ இந்த வாரத்துக்கான கேப்டன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ யார் வந்துட்டு இந்த கண்டெண்டர்ஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர். எஃப்ஜே அவர்கள். என்ன ப்ரோ திருப்பி எஃப்ஜேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்பட வேணாங்க. அவர் ஆல்ரெடி 2 வாரம் கேப்டன் ஆகிட்டார். ஸோ இந்த வாரமும் கேப்டன்சி கண்டெண்டர்ஸில் அவர் இருப்பார். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போன வாரம் கேப்டன் இல்லையா? ஸோ கண்டிப்பாக போன வாரம் கேப்டன்றதுனா அடுத்த வாரத்துக்கான கேப்டன் கண்டென்சி இதில் அவர் இருப்பார். ஸோ எஃப்ஜே அவர்கள் கேப்டன்சி கண்டென்சியில் இருக்கார். ஸோ அடுத்து பிரஜன் அவர்கள் எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, பிரஜன் அவர்கள் போன வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இல்லையா? பெஸ்ட் பெர்ஃபார்மராக நம்ம டீச்சராக பிரின்சிபலாக வந்துட்டு எல்லோரும் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம பிரஜன் அவர்களும் ஒன் ஆஃப் த கண்டெண்டர். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ அவர்கள், பிக் பாஸ் 9 தமிழோட டைட்டில் வின்னர், சோ கால் டைட்டில் வின்னர். ப்ரோ பார்வதி கிடையாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாதுங்க. ரம்யா ஜோ தான் டைட்டில் வின்னர், தெரியாதா? ரம்யா ஜோ ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேங்க, நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ரொம்ப சர்க்காஸ்டிக், ஓகேங்களா? ஸோ ரம்யா ஜோ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டெண்டர். அப்போது அவங்க தான் கேப்டனா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாங்க, அப்படி தான் போயிட்டுருக்கு. வீட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க போல், ஃபிசிக்கல் டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் நம்ம ரம்யா ஜோ சிறப்பாக இறங்கி கலக்கிட்டாங்களாம். அப்பா இது எங்களுக்கு முன்னாடியே தெரியுமேப்பா. அவங்கள அடுத்த வாரம் கேப்டன் ஆக்கிறதுக்கு தான் அவங்கள பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுத்து ஒன்று பண்ணியிருக்கீங்க, இந்த வாரத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு. அதுவும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்க போகிறதுலேருந்து நீங்கள் காப்பாற்றணுமே. கண்டிப்பாக டாமினேஷனுக்கு வந்தாங்கன்னா தப்பிக்கவே முடியாதே. அதனால ஏதாவது ஒன்று சொல்லி காப்பாற்றணுமேன்னு சொல்லி கேப்டன்சியை தூக்கி கொடுத்துட்டீங்க ப்ரோ. ரைட்டு ப்ரோ, உங்களோட பிளான் நல்லா புரியுது ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களுக்கு விஜய் டிவி ப்ராடக்ட் ஆக்கணுன்னா தூக்கிட்டு போயிட்டு வெளியே உட்கார வச்சுட்டு சீரியல் ஆஃபர் கொடுங்க, டான்ஸ் ஷோ ஆஃபர் கொடுங்க, எல்லா ஷோலையும் போடுங்க, ஆங்கராக கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க ப்ரோ. ஷோக்குள்ளே எதுக்கு ப்ரோ வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ பிரஜன் அவர்கள், எஃப்ஜே அவர்கள் அண்ட் ரம்யா அவர்கள் 3 பேரும் சேர்ந்து கேப்டன்சி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதில் யார் ப்ரோ கேப்டன் கேட்டிங்கன்னா நம்ம ரம்யா ஜோ கேப்டன்சி ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க. ரம்யா ஜோ இல்லை பிரஜன் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் கேப்டன் ஆவாங்க, சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம. ஸோ அதில் ரம்யா அவர்கள் தான் கேப்டன்சி ஆகிருக்காங்கன்ற மாதிரி இப்போ தகவல் வந்துட்டுருக்கு. என்ன ப்ரோ சொல்கிற? ரம்யா மட்டும் கேப்டன் ஆனாங்கன்னா அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சிரும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பிரஜன் ஆனார்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. நிறைய சண்டைகள் வரும், நிறைய மாற்று கருத்துக்கள் வரும். நம்ம பிரஜன் அவர்கள் சண்டை போடுவார் கண்டிப்பாக. அந்த பழைய பன்னீர்செல்வத்தை நம்மளால் பார்க்க முடியும், ஓகேங்களா? இப்போ ரம்யா வந்ததுனால இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு சொல்லி நம்ம ஊருக்கே தெரியும். கனியன், சபரி, விகல்ஸ், விக்ரம் அந்த கேங்க்கு ஜால்ரா தட்டிகிட்டு இருக்கோம் உட்காந்துக்கிட்டு. ஸோ அந்த விஷயம் தான் நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகிறது இல்லை ப்ரோ. வீக்லி டாஸ்க் ஆச்சு நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வீக்லி டாஸ்க்கு நல்லா இருக்கும்னு நம்புகிறேங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஏஞ்சல் வர்சஸ் டீமன் அந்த மாதிரி கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக டாஸ்க் கொடுத்துட்டாங்க இவங்க. தொடர்ந்து 2 வாரமாக ராஜா ராணி டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கூல் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த மாதிரி போயிடலாம், எப்படி ஃபிசிக்கலாக போயிடலாம். ஏஞ்சல் வர்சஸ் டீமன்னு சொல்லி டார்ச்சர் மாதிரி பண்ணுறது, இந்த சீசன் 6 கொடுத்தாங்க இல்லையா, ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணுறது, அவங்கள வந்துட்டு அப்படியே உட்கார வைக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய சண்டைகள் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போது கேப்டன்சி டாஸ்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து தகவல் என்னன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ரம்யா அவர்கள் இறங்கி கலக்குன்னு கலக்கிட்டாங்களாம். இந்த கேம் சூரி நம்ம சித்து விலாகில் சொல்கிற மாதிரி தான், அதெல்லாம் கலக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா இறங்கி கலக்கிட்டாங்களாம். ஸோ ரம்யா ஜோ ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க போலயே. நான் லைவ் வரும்போதெல்லாம் ஒரு 4-5 பேர் ப்ரோ ரம்யா ஜோவை பற்றி சொல்லுங்கள், ரம்யா ஜோ ஃபேன்ஸு நாங்களாம் அப்புறமேரி நான் சொல்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ ரம்யா ஜோ ஃபேன்ஸுக்காக இந்த வீடியோ ரம்யா ஜோ ஃபேன்ஸுக்காக வீடியோ, ஓகேங்களா? ஸோ ரம்யா ஜோ என்னெல்லாம் பண்ண போகிறாங்கப்பா இந்த வாரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிலப்பா, எனக்கு சுத்தமாக தெரிலங்க. ரம்யா ஜோ இந்த வீட்டில் இருக்கிறது சுத்த வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க சாப்பிட்டு தூங்குறது தான் செய்கிறாங்க. மற்றபடி கனி கேங்கோட உக்காந்துக்கிட்டு, அண்ணன் தங்கச்சி பாசமாக நம்ம சபரியோட உக்காந்துக்கிட்டு, கனி அக்கான்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரம்யா ஜோ அவர்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ பிரஜன் அவர்களுக்கு வருவோம். பிரஜன் அவர்கள் கேப்டன் ஆயிருந்தாருன்னா இப்படி தெரியுமா இருந்திருக்கும். இப்போ தலைவர் வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஒரு ரூபத்தில் வராரு. என்னன்னா சாண்ட்ராவும் அவரும் சேர்ந்து கேம் ஆடுறாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அதனால நாங்கள் சேர்ந்து கேம் ஆடலப்பா,
அப்படின்ற மாதிரி நான் சாண்ட்ராவை தள்ளி வச்சு தான் கேம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நிறைய விஷயத்த பண்ணியிருப்பார். எஸ்ஜே அவர்கள்லாம் கேப்டன் ஆயிருந்தாருன்னு வைங்களேன், சும்மா வேற மாதிரி இருந்திருப்பாருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வாரம் பயங்கரமான ஒரு நல்ல பேர் வாங்கிட்டார். செகண்ட் வாரம் அது அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு போன வாரம். ஸோ திருப்பி கேப்டன் ஆயிருந்தாருன்னா இது ஒரு ரெக்கார்டு வேறு. 3 வாட்டி தொடர்ந்து பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே யாருமே கேப்டன் ஆனதில்லைன்ற மாதிரி ஆயிருக்கும். ஸோ எஃப்ஜே அவர்கள் ஆயிருந்தாலும் செமையான சம்பவமாக இருந்திருக்கு. நாமினேஷன்லேருந்து 3வது வாரமாக தப்பிச்சிருப்பாருங்க. பட் நாமினேஷனில் மனுஷன் வராரு இந்த வாரம், அது வேறு விஷயம். ஸோ எஃப்ஜே ஃபேன்ஸ் ஓட்டு போட ரெடியாக இருந்தால் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் அவரை வெளியே அனுப்பணும்னு நினச்சினாலும் அதையும் கரெக்டாக செஞ்சுருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 3 பேர் தான் வந்துட்டு கேப்டன்சியில் பங்கேற்கிறாங்க. இதில் ஆதிரை வந்து என்னெல்லாம் சம்பவமாக பண்ணிருக்காங்க ப்ரோ, நேற்று நைட்டு அக்கா ஆளையே காணேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கலாம். வியானாவோட நிறையா பேசினாங்க. அப்புறம் வந்துட்டு அக்கா போய் தூங்கிட்டாங்க. இல்லை ரொம்ப அலைச்சலாக இருந்திருக்கும்ல. நேற்று நைட்டு வந்தோடனே அக்கா தூங்கிட்டாங்க. இன்னையிலேருந்து சம்பவம் தான். காலிலேருந்து அக்கா அடி அடி அடின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் தான் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க நம்ம ஆதிரை மேலே. அதை வந்துட்டு நிறைவேற்றுவாங்கன்ற மாதிரி நான் நம்புகிறேன். பழையபடி போயிட்டு பழைய பன்னீர்செல்வமாக போயிட்டு எஃப்ஜே கூட பேசுகிறது, கனி அக்காவோட சேர்ந்து காசு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்களாலே நல்லாயிருக்கும். இதை பண்ணாமல் அவங்க வந்துட்டு எல்லார் கேமையும் அடித்து உடைக்கிறேன்ற பேரில் ஒன்று பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆதிரை அவர்கள் பேர் வந்து கண்டிப்பாக டாப் 5ல் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு விஜே பார்வதி தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். விஜே பார்வதி வந்து அந்த பிக் பாஸ் டீமுக்குள்ளே அவங்க வந்துட்டு கிரேட் வைஸ் ஒன்றும் செலக்ட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி லைவில் சொல்லியிருந்தேன் இந்த மேட்ரு. கிரேட் வைஸ் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸையும் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் இந்த வைஸ் ஐக்யூ லெவலில் பார்த்து ஒன்று பண்ணுவாங்க. எந்த கண்டஸ்டன்ட்க்கு ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்குது, யார் வந்து உள்ளே அதிகமான கண்டென்ட் கொடுத்துருக்கா, மக்கள் ஓட்டுமே ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து எல்லாமே கணக்கெடுத்து கிரேட் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் ஏ பிளேஸ் கிரேடோட அதிக ஸ்டார் பாயிண்ட்ஸோட வச்சு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம விஜே பார்வதி. செகண்ட் பிளேஸில் நம்ம விக்கல் விக்ரம் இருக்கார், ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஸோ தேர்ட் பிளேஸில் கமருதீன் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக இருங்க. விக்கல் விக்ரம் எப்படி ப்ரோ வந்தார் அப்படின்னு நீங்கள் மேலே கேட்கலாம். விக்கல் விக்ரம் எப்படி வந்தார்னு எனக்கும் தான் தெரிலங்க. பட் ஆனால் அவரோட ஐக்யூ நல்லா இருக்குது போல், அவரோட கேம் அனாலிசிஸ் நல்லா இருக்குது போல், கண்டென்ட்டும் அதிகமாக கொடுத்துருக்காரு போல், மக்களோட வாக்குகளும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் செகண்ட் பிளேஸ், கமருதீன் தேர்ட் பிளேஸ் அண்ட் கானா வினோத் இஸ் இன் 4th பிளேஸ் கைஸ். ஸோ அந்த டீம் ஆர்டரில் இது இப்படி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விஜே பார்வதி இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இது ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அவங்க மனப்பேட்டி எடுக்கலாம், கண்டிப்பாக அவங்க ஃபைனலிஸ்ட் ஆகிடுவாங்க. ப்ரோ என்ன ப்ரோ விஜே பார்வதிலாம் கேப்டன் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேங்க. விஜே பார்வதி, நம்ம கானா வினோத், கமருதீன் இவங்கெல்லாம் கேப்டன் ஆனாங்கன்னா எப்படி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். டம்மி பீஸுங்கெல்லாம் கேப்டன் ஆகிட்டுருக்கு. என்ன டம்மி பீஸ்லாம் கேப்டன் ஆகி நாங்கள் என்னப்பா பண்ணுறது, கண்டென்ட்டே இருக்காதுப்பா. கண்டென்ட் கொடுக்குறவங்கள கேப்டன் ஆக்கினாதான்ப்பா நல்லாயிருக்கும். திவ்யா கணேஷ் கண்டென்ட் கொடுக்குறாங்க, அவங்க கேப்டன் ஆனாங்க, எப்படி இருந்துச்சு அந்த வாரம்? எஃப்ஜே அவர்கள் கண்டென்ட் கொடுக்குறாரு, அவர் கேப்டன் ஆனார், எப்படி இருந்துச்சு அந்த வாரம்? ஸோ டம்மியாக மாதிரி ஆட்கள், டம்மியாக இருக்கிற ஆட்கள்லாம் கேப்டன் ஆனால் என்னப்பா பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. சுத்தமாக ஊருக்காக கூட போட முடியாதுன்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ ரம்யா அவர்கள் இந்த வாரமும் தப்பிச்சிட்டாங்கன்னா அப்போது சொன்ன மாதிரி டைட்டில் வின்னர் தானா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ரம்யா அவர்கள் தான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் நினைக்கிறேன். எப்படி சீசன் 7 சரவண விக்ரம் இருந்தாரோ, சரவண விக்ரம் எப்படியா வந்து 70வது நாளும் வெளியே போயிட்டாரே மக்களே. பட் இவங்க போக மாட்டாங்க போல இருக்கே. இவங்க போகிறத பார்த்தா கண்டிப்பாக நாங்கள் ரம்யா ஜோவை ஃபைனலிஸ்ட் ஆக்கியே தீருவோம். கப்பு கொடுக்காட்டியும் நாங்கள் கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் ஆக்கியே தீருவோம்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க. ஏன்னா அக்கா ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி சீரியலில் கமிட் ஆகிட்டாங்க, ஓகேங்களா? உள்ளே இருந்துக்கிட்டே சீரியல் கமிட் ஆகிறது எப்படி, அது அக்கா கிட்ட தான் கற்றுக்கணும். சீரியல் வேறு கமிட் ஆகி பேச்சுவார்த்தை போய் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து டான்ஸ் ஷோவில் வேறு கூப்பிட்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது மக்களே. பிபி ஜோடிகள் இல்லை டான்ஸ் ஜோடின்னு சொல்லி பிக் பாஸ் முடிஞ்சோன்னே ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஷோவில் கூட நம்ம அக்கா வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ப்ரோ இவ்வளோ சிவாரிசு நம்ம ரம்யா ஜோக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி தாங்க. எங்கேருந்தோ அந்த பொண்ணு கண்டிப்பாக இவங்க வந்துட்டு விஜய் டிவி ஒரு இது கொடுத்து இது பண்ணாங்கன்னா விஜய் டிவிக்கு தானே அது பெருமை. கண்டிப்பாக அது ஒரு பெருமையாக இருக்கும்ல. ஸோ அதனால அந்த விஷயத்தை நம்ம விஜய் டிவி எடுத்து ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சேவைக்கு நாங்கள் தான் ஊருக்காவாப்பா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அப்போ ஒன்றுமே பண்ணாத கண்டஸ்டண்ட்டை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பூஜை போட்டுட்ருக்கீங்களேன்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஒன்றுமே பண்ணலப்பா, லிட்ரலாக சும்மா உட்காந்து கனி அக்கா சபரி அவர்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்குப்பா. இந்த பொண்ணுக்கு இன்னொரு மிச்சர் இருக்குது, அந்த மிச்சர் வேறு மாதிரி மிச்சர் பார்த்துக்கோங்க. சுபிக்ஷான்னு ஒரு மிச்சர், ஓகேங்களா? அந்த மிச்சர் என்னென்னா ஒரே வேலை தான் அந்த மிச்சருக்கு. விக்கல் விக்ரம் என்ன சொல்கிறாரோ அது எல்லாத்துக்கும் தலையாட்டுறது மட்டும்தான் அக்காவுக்கு வேலை. இதில் வேறு சுபிக்ஷா அவர்களுக்கு ஃபேன்ஸ் வேறு. அவங்கெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ சுபிக்ஷாவை பற்றி கொஞ்சம் பாராட்டி பேசுங்க,
சுபிக்ஷாவுக்கு ஒரு பாராட்டி போஸ்ட் போடுங்க. எப்பா நான் ஒரே ஒரு கேள்வி தான், சுபிக்ஷா அந்த வீட்டில் என்னப்பா பண்ணுச்சு? விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறது தலையாடுது, பூபூம் மாடு மாதிரி தலையாடுது. அது நான் என்ன பண்ணுறது? நான் அதை பற்றி என்ன பேசுகிறது? பூபூம் மாடு மாதிரி தலையாடுறாங்க சுபிக்ஷா, ஸோ பாராட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா? ஸோ காய்ஸ், இப்போதைக்கு ரம்யா அவர்கள் தான் தலைவராக போகிறாங்களாம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் இல்லை நைட்டு கண்டிப்பாக லைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக போடுறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ரம்யா அவர்கள் தலைவரான எப்படி இருக்குன்றதை பற்றி, ரம்யாவோட கேம் பிளே பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.